என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி கமலபதியின் கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த மாதம் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழா உலகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணற்ற பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி காலங்களில் 1970, 71, 72 அந்த காலங்களில் கண்ணதாசனுடன் அமர்ந்து சில மணி நேரங்கள் கலந்துரையாடுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். என் பங்குக்கு நான் ஏதாவது இந்த கண்ணதாசனின் நூற்றாண்டு ஏதாவது பதிவிட வேண்டாமா என்ற துடிப்பு என் மனதுக்குள்ளார இருந்தது. எண்ணி பார்த்து சிறப்பாக என் மனசுக்கு எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறத விட கண்ணதாசன் தானே எழுதிய கவிதையை, தானே கவியரங்கத்தில் பாடிய கவிதையை இந்த பதிவாக நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கவியரங்கம், பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் கவியரங்கம். அந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். இந்த கவிதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அந்த வாரியாருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். திருமுருக கிருபானந்த வாரியார் என்பதற்கு முருகனுடைய கிருபை ஆகிய ஆனந்த மழையை பொழிகின்ற ஐயன், திருமுருக கிருபை ஆனந்த வாரி ஐயன். திருமுருக கிருபானந்த வாரியார் என்பதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை நான் முதல் தடவையாக கேள்விப்பட்டேன், கண்ணதாசன் வாயிலாகத்தான். முருகனுடைய கிருபை ஆகிய ஆனந்த மழை, வாரி என்றால் மழையை பொழிகின்ற ஐயன் என்று துவங்கி அந்த கவிதையை யாத்திருப்பார். அதாவது நிகழ்வு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா கவியரங்கம். கவிஞருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமதர்மம். இப்பொழுது அவர் கூறிய அந்த கவிதையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பாடும் பறவைகளே பசியார வந்தோரே, பாடும் பறவைகளே பசியார வந்தோரே, ஆடர் கணிகையர்த மன்னர்காட் சிலம்பொலியை நாடும் கலைஞர்களில் நானும் ஒருவன் என பாடும் பொருளை படைத்தார். பணித்தபடி மேடையிட்டேன், மேவும் சமதர்ம பாடலையான் பாட பரம்பொருளை வேண்டுகிறேன். அன்றொரு நாள் சீதை அசோக பெருவனத்தை நின்றது போல் நானும் நின்றேன் ஒரு வனத்தை. தென்றல் தவழ்ந்து வந்து தேன் மலரிலே மோதி சென்று திரும்பி எந்த தேகத்தையும் தழுவி நன்றி எதிர்பாராமல் நடந்ததனை பார்த்திருந்தேன். பூக்களிலே தேனை போயெடுக்கும் 1 கோடி ஈக்களிலே என் தலைவன் எண்ணத்தை பார்த்திருந்தேன். ஏறுமிடம் ஏறாது இறங்குமிடம் நோக்கி வரும் 6 பிறர்க்கென்றே அலைவதனை கண்டிருந்தேன். தான் பழுத்த மாங்கனியை தனக்கென்று கொள்ளாது மானிடருக்காக்கும் மாமரத்தை பார்த்து நின்றேன். வேகும் அடுப்பினின்றும் விளைந்து வரும் புகை போல மேகம் பெருகி வேகாத குடிசைகளை பார்த்து அழுத கண்ணீரே பல்கும் மழைத்துளியாய் வீழ்வதனை பார்த்து வியப்பில் கமிழ்ந்திருந்தேன். நாக்கை மனமாக்கி யாவும் தமக்கென்று யாக்கை வளர்க்கும் ஆதிக்க செல்வர்களின் போக்கை நினைத்தபடி போகின்ற பாதையிலே காக்கைகளை கண்டேன். கல்யாண வீடுகள் போல் கூடி விருந்துண்ணும் கோலத்தை கண்டிருந்தேன். அங்கே சமுதாயம் அத்தனையும் சமதர்மம், பங்கிட்டு வாழுவதும் பகுத்துண்டு தேர்வதும் அங்கே யான் கண்டேன். அப்படியே திரும்பி மானிடரை பார்த்தேன், மாளிகைகள் பல பார்த்தேன், கூனி குறுகி குடிசையிலே வாழ்ந்திருக்கும் பாவிகளை பார்த்தேன். பட்ட மரத்தோல் போல் ஆவி எடும்புக்குள் அடைபட்டு கிடப்பதையும் சாவங்கே சமதர்மம் கேட்பதையும் கண்டேன். கண்ணீரில் கண்ணை மறைத்து விட்டேன். ஆன்மாவை சிறையிட்டு அடைத்து கடத்து விட்டு மேன்மாடிக்குள்ளாரை வீங்கி கிடப்பாரை, ஊன் போட்டு வைத்த உதயமரம் போல்வாரை, தழைக்கும் தொழிலெல்லாம் தன் தொழிலாய் கொண்டவரை, உழைக்கும் இனத்தை ஓடாக்கி விட்டவரை, பிறக்கும் பொழுதே பிறர் பொருளை கொள்ளையிட எண்ணி பிறந்தாரை, நெஞ்சென்றே ஒன்று இல்லாமலே இல்லம் புகுந்தாரை, அன்னை கருவில் அடைபட்டு கிடக்கையிலே கள்ளத்தனமாய் கணக்கெழுதி முடித்தாரை, ஊரார் பசி தீர்க்கும் உற்பத்தி பயிர்களது வேரை அழிக்கும் விஷப்பூச்சி போன்றாரை கண்ட மனத்தோடு கடவுளிடம் நான் போனேன். இறைவா, நீதான் இருவேறு சமுதாயம் படைத்தாயா என கேட்க ஆண்டவனை தேடி நின்றேன். ஆலயத்து வாசலிலே அசையாமல் நின்றிருந்தேன். ஆராய்ச்சி பெருமணியை அசைத்தேன். ஒருவன் யார் என்றான். பேர் சொன்னேன். ஆஹா, நீ அவன்தானா? கடவுளையே திட்டி கவி எழுதி வந்தாயே, அவன்தானே நீ என்றான். ஆம் என்றேன். இப்பொழுது ஆண்டவனை நாடி வர அவசியமேன் என கேட்டான். புரியாத தத்துவத்தின் பொருள் விளங்க வந்தேன் யான். இறைவனிடம் என்னை இட்டுச் செல்வாய் என்றேன். தெரியாதா என்னை? திரும்பிப்பார் என்னை கொஞ்சம், மரியாதை செய்தால் வாசல் திறக்கும் என்றான். சரிதான், மரியாதை தரகரெல்லாம் எமையாலும் இறைவனையும் விடவில்லை என்றெண்ணி அவன் பக்கம் நீட்டினேன். நீட்டிய பின் இறைவன் நிலவரையை காட்டினான் நந்தி. கடவுளிடம் நான் போனேன். பாதி உறக்கத்தில் பரம்பொருளார் படுத்திருந்தார்.
கோதி குழல் முடித்த கோதை உமையவளும் ஆதிப்பொருளின் அருகினிலே அமர்ந்திருந்தார். என் காலடி யோசை இருவரையும் பிரித்து வைக்க தங்கண் திறந்தார் தக்கன் மருமகனார். வந்திருப்பது யார் என்றார். வளரும் தமிழன் என்றேன். மந்திரியா என்றார். மந்திரிக்கு நண்பன் என்றேன். என்ன கதை சொல்லென்றார். இறைவா, நின் படைப்பினிலே ஏற்றம் இரக்கம் ஏன் படைத்தாய் சொல்லென்றேன். கூற்றம் புகுந்த குடி போல தேவன் முகம் மாற்றமடைந்ததனை மனத்தாலே யான் அறிந்தேன். ஆற்றாத நெஞ்சோடும் ஆலயத்தை வந்துவிட்ட கவிஞனே கேள். இந்த காசினியை நான் படைத்து பல்லாயிரம் ஆண்டு பறந்தோடி போனதனால் எல்லாம் திசை மாறி இருந்து வந்து நிலை மாறி போனதடா. இந்த பொல்லாத கேள்வியை நீ என்னிடத்தில் கேட்காதே. என்றோ ஒருவன் காசென்ற ஒன்றை கண்டுபிடித்தானே, அவனை கேள். நெஞ்சில் ஆசை வளர்த்தானே, பேராசைக்கார பித்தன், அவனை கேள். மூலத்தில் நான் வித்து, முளைப்பதற்கு நான் பொறுத்து, முளைப்பதற்கு நான் பொறுப்பு. முளைப்பதெல்லாம் ஒரு கரமே அறுப்பதற்கு யார் பொறுப்பு? உடலும் சதையும் உதிரமும் எலும்புகளும் எல்லோருக்கும் ஒன்றாய் எடுத்து கொடுத்தேன் நான். வீங்கியது யார் பொறுப்பு? விளைவுக்கா நான் பொறுப்பு என்றான் இறைவன். என்ன பரம்பொருளே, தலையெழுத்து என்றொன்றை தலைவண்ணி எழுதியதாய் கூறுவதன் பொருள் என்ன கூறென்றேன். கொற்றவனார் ஏறிட்டு பார்த்தார். எழுத்தா? நான் எழுதியதா? எழுதினேன். எல்லாம் சமம் என்று எழுதினேன். மாட்டி எழுதியவன் யார் என்றான். நான் கேட்ட கேள்வியே நாயகன் என்னிடம் கேட்டான். சரிதான், இந்த சமுதாயம் வாழும் வழி என்ன? சமரின்றி சமதர்மம் தழைக்கும் வழி என்று சொல்கின்றேன். தம்பி, சொல்கின்றேன் வா. அங்கே பாண்டிய நாட்டுக்குள்ளே மதுரைப்பதியிருந்து 16 கல்லில் பட்டி உண்டை அறிவாயா? கருதுவார்க்கெல்லாம் கை கொடுக்கும் நிலை கொண்ட விருதுபட்டி என்றே விளங்கும். அவ்வூரில் பிறந்தார் ஒருவர் பிள்ளை குணம் படைத்தார். அவரோ சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தாம் பெற்ற அநேயும் நாடார், ஆசைதனை நாடார். நாடொன்றே நாடி தன் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் நாடினேன். கேள்விக்கு காணாத பதிலை யான் கண்டேன். சமுதாயம் ஒன்றே போல் வாழ உருவான திருச்சபையின் தலைவனிடம் சேர்ந்தேன். புதிராக நின்று போயதெல்லாம் போயொழிய எதிர்காலம் கண்டேன். என் தலைவன் தத்துவத்தை பாடுகின்றேன். வாழ்க பாண்டியனார் நன்னாட்டு என் தலைவன் வாழ்க, எல்லோரும் நனிவாழ்க என்று சமதர்மம் என்று கொடுக்கப்பட்ட தலைப்பில் பெருந்தலைவர் காமராஜன் பிறந்த நாளில் சிறப்பித்து அன்று கண்ணதாசன் கொடுத்த கவிதையை இன்று நான் உங்களுக்காக பதிவிடுகிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.